அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 79 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் என்ன நடந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு விசாரணை கமிஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கோமா. அதுக்கப்புறம் இவங்களுடைய கடைசி மேட்சுங்க, அதாவது ப்ரிலிமினரியில் இதுதான் வந்து கடைசி மேட்ச்சு, அது ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போது இந்த ஒரு மேட்ச் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஆரம்பித்த உடனே எல்லாருமே பவர் அப் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. தங்சான் என்ன யோசிக்கிறான்னா, இவனுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கில் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஆப்போனண்ட்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான்ப்பா. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த ஒரு ப்ளூ சில்வர் பிளான்ட் யூஸ் பண்ணி அவங்கள பிடிக்கிறான். ஆனால் ஆப்போனண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷ்வே பிங்கார்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்சானுடைய பிளான்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சில்வர் கேஜ் யூஸ் பண்ணுவாள் இல்லையா, அதே மாதிரி அவளுடைய அந்த பவரை யூஸ் பண்ணி எல்லாரையுமே லாக் பண்ணிடுறாப்பா. யாராலையுமே நகரவே முடியல. மாஸ்டர் என்ன யோசிக்கிறாரு, ஆக்சுவலாக வந்து தங்சான் வந்து அவளை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், ஆனால் பண்ணலை, விட்டுட்டான். ஆனால் அவள் வந்து தங்சானை கண்ட்ரோல் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ இவன் என்ன யோசிக்கிறான்னா, இவனால் நகர முடியல இல்லையா, ஸோ ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துடலாம், திரும்ப எடுத்துடலாம், என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிக்கலாம் அப்படிங்கிறான். இப்போ ப்ளூ சில்வர் பிளான்ட்டை திரும்ப எடுத்த உடனே சிங்மி என்ன யோசிக்கிறாரு, இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்லேயே முதல் முறையாக இந்த அளவுக்கு அவனை பின்னுக்கு தள்ளினது இந்த டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ மூபா என்ன யோசிக்கிறான்னா, எப்படியாவது வந்து இந்த ஒரு ஐஸை உடச்சிட்டு வெளியில் போகணும், அட்லீஸ்ட் தங்சானுக்கு கொஞ்சம் டைமாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி மூபா என்ன பண்ணுறான், அவனுடைய பவரை யூஸ் பண்ணி இந்த ஐஸை உடச்சிட்டு அவனோட அந்த லைட் அட்டாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான்ப்பா. இந்த ஒரு லைட் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாக். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மர் மாதிரி யூஸ் பண்ணி அதை தடுக்கிறா. ஆக்சுவலாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, அவளுக்குமே தெரியுது. அந்த ஒரு ஆர்மருக்கு இவளோட டீம்மேட்ஸ் இருக்காங்களே, அவங்களால ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. இதை வந்து மூபாய் பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ மூபாய் என்ன பண்ணுறான், தங்சானுக்கு சிக்னல் அப்படிங்கிறத கொடுக்குறான். சீக்கிரமாக நீ வந்து ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவன் மறுபடியும் ப்ளூ சில்வர் பிளான்ட்டை வெளில கொண்டு வரான்ப்பா. ஆனால் சான்ஸே கொடுக்காம இவன் என்ன பண்ணுறான்னா, மறுபடியும் எல்லாருமே வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறான். இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இது, இவளோட மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் சோல் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா, இவளை எப்படி தான் தடுக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பிரான்ச்சை சேர்ந்தவன் பயங்கர வேகமாக மூவ் ஆவான். அதே மாதிரி நம்முடைய ஷாவால் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் பண்ண முடியும். ஆனாலுமே ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க. அப்போ இது வந்து சோல் ஸ்கில் லாக்டவுனா. இதுக்கு முன்னாடி அவங்க அந்த எலிஃபண்ட் ட்ரைபோட சண்டை போடும்போது அந்த சோல் ஸ்கில் லாக்டவுன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவங்களால எதுவுமே யூஸ் பண்ண முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் மூபா என்ன சொல்கிறான்னா, தாய்லாந்து கிட்ட சீக்கிரம் உன்னோட பவரை இன்க்ரீஸ் பண்ண அப்படிங்கிறான். அவனுமே பவரை இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஒரு இதுவெல்லாம் உடச்சிட்டு வெளியில் வந்து சண்டை அப்படிங்கிறத போட ஆரம்பிக்கிறான். ஸோ தாய்லாங்கோடைய ஆப்பனட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கா. ஆக்சுவலாக அவள் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத விட அவளுடைய டிஃபென்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஐஸ் ஆர்மர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தாய்லாங்கும் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது இல்லையா, பயங்கர ஸ்ட்ராங்காகவே வந்து அட்டாக் அப்படிங்கிறத பண்ணுறான். அவங்களுக்கு என்னென்னா, இவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத நம்ம இவ்வளோ கம்மி பண்ணோம், ஆனாலுமே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடில் அந்த டீமோட லீடர் அவன் என்ன யோசிக்கிறா, எது என்ன வேணா ஆகட்டும், தங்சானை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க வரைக்கும் எல்லாருமே நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட முடியும், இந்த ஒரு மேட்ச் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறப்பா. ஆனால் அவள் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள இந்த பக்கத்தில் இந்த ரெண்டு பேரும் வந்து அட்டாக் பண்ணுவாங்களா, அவளுக்கு ஒன்றுமே புரியல. அதான் தங்சான் சொல்கிறான், நீ வந்து உன்னுடைய மொத்த கவனத்தை என்கிட்ட வச்சிருந்த இல்லையா, அப்போ இவங்களை நீ மறந்துட்ட அப்படிங்கிறான். அதாவது என்ன சொல்கிறான்னா, நீ போட்ட கணக்கு தப்பு கணக்காயிடுச்சு அப்படிங்கிறான். ஆனால் இது இவனுக்கே எப்படி ஆப்பா மாறப்போகுது பாருங்க. இவங்களோட மற்ற டீம் மெம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, ரொம்ப அவசரப்படாத, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறா. ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா, இவங்க பண்ண அதே தப்பு தான் நம்ம ஆட்களும் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒருத்தர் மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணதில்லை, அவங்க டீமில் பின்னாடி ஒருத்தர் இருந்திருக்கா, அவளை யாருமே கவனிக்கவே இல்லை. இப்போ அவள் பவரை பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டா. ஆக்சுவலாக இவளுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமாக இருக்குது. இது ஒரு சப்போர்ட் பவர். இந்த சப்போர்ட் பவர் எதுக்குன்னா, அவங்களோட டீம்மேட்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக கிடையாது, ஆப்போனன்ட்ஸை அட்டாக் பண்ணுறதுக்காக. அதாவது அது என்ன பண்ணுன்னா, இவங்களுடைய அந்த சோல் பவர் இருக்கு இல்லையா, அதை வந்து டோட்டலாக கம்மி பண்ணிடும். அந்த ஒரு அட்டாக் வந்து பயங்கர சில்லுன்னு இருக்குது. அங்கே இருக்கவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அதான் தங்சான் யோசிக்கிறான், நம்ம இப்படியே போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட்டை யூஸ் பண்ணுறான். அதாவது அந்த ப்ளூ சில்வர் கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி எல்லாருமே பிடிக்கிறான். ஆனால் அதை யூஸ் பண்ணி பிடிச்சா கூட ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய சோல் பவரை இவனால் வந்து பிளாக் பண்ண முடியல. அந்த ஒரு பொண்ணு என்ன பண்ணுறான்னா, இப்போ நம்ம தங்சானை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இதுக்கு முன்னாடி ஐஸில் பிடிச்சா இல்லையா, அதே மாதிரி பிடிச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஆனால் இவனுமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணானா, இவனை சுற்றியும் ஒரு கேஜ் அப்படிங்கிறத போட்டுக்கிறான். ஏன்னா தப்பிக்க முடியல அதுக்கு மேலே. அதுக்கப்புறம் அவன் மூபாய் கிட்ட சொல்கிறான், அந்த கேஜஸ்ல பிடிச்சி வச்சிருக்கான்ல, அவங்கள வந்து அட்டாக் பண்ணு அப்படிங்கிறான். எப்படி அட்டாக் பண்றது, மீட்டியர் ஷவரை யூஸ் பண்றா அப்படின்னோடனே இவனுமே அந்த மீட்டியர் அட்டாக் அப்படிங்கிறத யூஸ் பண்றான். அப்போ 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிஃபீட் ஆடுறாங்க. இவளுக்கு பயங்கர கோவம். இப்போ தங்சான் என்ன பண்றான், மறுபடியும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பல்லிங் லைட்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாப்பா. அதை யூஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா, சுற்றி இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே பிரேக் ஆகிடும். ஆக்சுவலாக டெக்னிக்கை பிரேக் பண்ணவ முன்னுக்கு வந்து அட்டாக் பண்ணல, பின்னாடி ஓடுறா.
என்னடா இவன் பின்னாடி ஓடுறா அப்படின்னு பார்த்தா பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கா. 2 பேருமே ஃபியூஷன் அப்படிங்கிறத பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக ஃபங் ஷாவுத்தியான் வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட சண்டை போடும்போது அவன் என்ன பண்ணானா, விண்டை யூஸ் பண்ணி 2 பேருமே வந்து தூரமாக தூக்கி போட்டானா. அப்படி நான் மட்டும் தூக்கி போடலை அப்படின்னா 2 பேருமே ஃபியூஸ் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஃபியூஷன் அப்படிங்கிறது நடக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ஃபியூஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 பேருமே வந்து லெவல் 40 இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் தங்சான் என்ன பண்ணுறான், அவனுடைய சொந்த டீமை சுற்றியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ சில்வர் கேஜ் அப்படிங்கிறத போட்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்க என்ன தான் பயங்கரமாக அட்டாக் பண்ணால் கூட இந்த இடத்துல அவங்களுடைய மொத்த கவனமும் தங்சான் மேலே தான் இருக்குது. ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்க, பார்ப்போம் எப்படி அவன் சமாளிக்கிறான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அங்கே எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நிறைய கேஜஸ் இருக்குல்ல, ஆனால் எல்லா கேஜஸுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னா கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல அட்டாக் அதிகமாக நடக்குதோ அதை இவனால் சென்ஸ் பண்ணி அந்த ஒரு கேஜை மட்டும் ஸ்ட்ராங்காக ஆக்க முடியும். மற்ற கேஜஸ்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி வீக்காவோ இல்லை தேவையான அளவுக்கு ஸ்ட்ராங்காகவோ இவனால் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணும்போது இவனோட சோல் பவர் அப்படிங்கிறது இவன் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப நேரம் இவனால் தாக்கு பிடிக்க முடியும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இவன் ஒரு ட்ரைனிங் எடுத்தான் இல்லையா, அந்த ட்ரைனிங் தான் இவ்வளோத்துக்குமே காரணம். ஸோ இப்போ இவங்களும் பார்க்குறாங்க, ஏன்னா இவனால் இவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியுது, இப்படியே போனால் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அடுத்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த ஒரு டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி ஷேப் அப்படிங்கிறது எடுக்குது. இது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டாப் கிளாஸ் மார்ஷல் சோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த டிராகன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலாக இதையும் வந்து சொல்கிறாங்க. இப்போது இதோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது. தங்சான் என்ன சொல்கிறான்னா, இதை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரீம் பவர் அப்படிங்கிறது தேவைப்படுது. நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரீம் பவர் என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் சோல் பவரும் ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. ஸோ தங்சான் என்ன சொல்கிறான், நீங்கள்லாம் வெளியில் போயிடுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன், என்கிட்ட ட்ரம்ப் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓகேப்பா பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில் போயிடுறாங்க. இப்போ தங்சான் மட்டும்தான் உள்ளே இருக்கான். இந்த ஒரு கேப்பில் எல்லாத்தையும் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரியர் மாதிரி போட்டாங்க. ஏன்னா குளிர் எல்லாராலையும் தாங்க முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஒரு குளிர். மாஸ்டருக்குமே என்ன ஒரு கவலை அப்படின்னா, தங்சானால இதை சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து ரொம்ப வருத்தமாக நின்றுட்டு இருக்காரு. இப்போ இந்த ஒரு பொண்ணு ஃபீனிக்ஸ் மேலே நின்றுட்டு என்ன சொல்கிறான்னா, தயவு செஞ்சு விலகி போயிடு, என்னால் வந்து இந்த ஃபீனிக்ஸை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறா. தங்சான் என்ன சொல்கிறான், நீ வந்து ஒரு கைண்டான பொண்ணாக இருக்க, ஆனால் என்னால் வந்து தோற்று போக முடியாது அப்படிங்கிறான். இப்போ அவளுக்குமே வேறு வழி கிடையாது, அட்டாக் பண்ணி தான் ஆகணும். தங்சான் என்ன பண்ணுறான்னா, அவனோட இந்த சோல் போன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வெளியில் கொண்டு வந்து இப்போ அதை யூஸ் பண்ணி சண்டை போடலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம வந்து அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். Take care. Bye.